லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எவ்ரி மந்த் ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு எக்கச்சக்கமா நீங்களும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நன்றி. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அது ஆகஸ்ட் மந்த், குறிப்பா ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பாக்குறப்ப 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இவங்களுக்கு முக்கியமான ஃபேஸஸ்ல இருப்பாங்க, அதாவது எஜுகேஷன், ஜாப், கெரியர், பிஸ்னஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஓவராலா இந்தந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்க ஏஜ் கேட்டகரிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷனா தான் இது அமைய போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஜென்சி கிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் நீங்களும் அவசியமா பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய சன் ஆர் டாட்டர் வந்து இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கலாம். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்ன, அவங்களுடைய growth phase எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது, அதுவும் குறிப்பா ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவிட்டி இருக்க போகுதுங்க. சொல்றப்பே மேஷ ராசிக்காரங்க யோசிப்பாங்க, பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற வார்த்தையை தொலைச்சு ரொம்ப மாசம் ஆச்சு, இந்த 26ல இருந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம், இது வரைக்கும் நடந்த பாதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் இந்த மந்த்தை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. உங்க டைரியில நாளை பின்ன எடுத்து பார்த்தாலும் இந்த மந்த் ரொம்ப எவர் கிரீனான ஒரு மந்தா உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுப்பிலே ஒரு எஜுகேஷன் ஓரியன்டா நாங்க எப்படி இருக்க போறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய ஜென்சி கிட்ஸ் இருக்கீங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள்ல ஃபோக்கஸ் அப்படிங்கிற விஷயத்த செதற விடாம பாத்துக்கோங்க. குறிப்பா அந்த ஸ்மார்ட் போன்ஸ் அதிகமா யூஸ் பண்றோம் சார், அந்த ஸ்கிரீன் டைம் எல்லாம் என்னால கம்மி பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய ஜென்சி இது பண்றீங்க. ஒன்றும் இல்லை, நைட்டு தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது ஸ்கிரீன் டைம் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல டீப் ஸ்லீப் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். அடுத்த நாள ரொம்ப ஆக்டிவா தொடங்கணும் அப்படின்னாலும் சரி, உங்களோட எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னாலும் சரி, இந்த ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிற விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ராசியிலே வந்து பாத்தீங்கன்னா நெப்டியூன், கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜில இருக்கக்கூடிய பிளானட்ஸ் உள்ளேயே இருக்கு. நெப்டியூன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸை டிவைட் பண்ணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்குறப்ப கண்டிப்பா ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஃபேமிலி லைஃப் எப்படி சார் இருக்கும், வீட்டில் எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால மட்டும்தான் ஃபேமிலி மெம்பர்ஸ்னுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க அப்பப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, நீங்க போற போக்குல சொல்லிட்டு போயிடுறீங்க, ஆனா அது எவ்வளவு தூரம் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, ஆமா அன்னைக்கு நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாசம் நடக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கான ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கும். காரணம் கைரான் அப்படிங்கிற பிளானட்டை வந்து வூண்ட் ஹீலர் அப்படின்னு சொல்லுவோம். இது நாள் வரைக்கும் உங்களால மற்றவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களா இருக்கட்டும், இல்ல மற்றவங்க தான் சார் என்ன காயப்படுத்திருக்காங்க, நிறைய அடி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசியா நீங்க இருந்தாலும் சரி, 2க்குமான காயங்களும் ஆறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு இதை பார்க்கலாம். இந்த காயங்கள் ஆறக்கூடிய தருணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப நீங்க யார் அப்படிங்கிற அந்த பொட்டன்ஷியலை நீங்க உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது கண்டிப்பா இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, நான் அடுத்து வந்து கெரியர்ல ஒரு செட்பேக் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவுமே வந்து கெரியர்ல நான் லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. என்னை விட திறமையே இல்லாதவங்க கூட அடுத்தடுத்த கட்டம் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. என்கிட்ட ஐடியா கேட்டவங்க எல்லாம் முன்னேறி போறாங்க, ஆனா நான் அதே இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய மேஷராசி கிளைண்ட்ஸ் வந்து புலம்பிட்டீங்க. உண்மையா சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கையில ஒரு கீ கிடைக்க போகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய தவறுகள்ல இருந்து எப்படி கத்துக்கிட்டா அடுத்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய மந்திர சாவி உங்க கைக்கு வரப்போகுது. இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம எங்கெங்க தப்பு பண்ணோம், நம்மளையே நம்ம வந்து பிராண்ட் பண்ண தவறணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே உணர்ந்து அடுத்த கட்டத்துல உங்களுடைய ஃபெயிலியர்ஸ்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து உங்களுடைய ஜாப்பா இருக்கட்டும், கெரியரா இருக்கட்டும், 2மே வந்து எக்ஸலண்டா இருக்க போது. இந்த மாதத்துல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கு கொஞ்சமா டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பழைய விஷயங்களை, அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஒய் இந்த மாதிரியான டேர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய பாஸ்ட் விஷயங்களை வந்து நினைக்காம இருந்தீங்க அப்படின்னாலே இந்த ஹீலிங் உங்களையும் அறியாம தானா நடக்கும். சார் எக்ஸ் ஒய் எல்லாம் எப்படி சார் நினைக்காம இருக்கிறது, வாழ்க்கையில இதெல்லாம் கடந்து வர முடியலையே சார், திரும்ப திரும்ப அந்த மெசேஜ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நாங்க பேசின விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த பிரேக்கப் ஆயிருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஓரம் கட்டுங்க. எந்த ஒரு விஷயமே சிம்பிளா புரிஞ்சுக்கோங்களேன், உங்களுக்கான உறவுகள் என்னைக்குமே வந்து விட்டு போகாது, உங்களை விட்டு விலகக்கூடிய உறவுகள் என்னைக்கும் உங்களுக்கானதா இருக்காது. இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ரியாலிட்டிக்குள்ள வந்துருவீங்க. அது மட்டும் இல்லாம
இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார், நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுரேனஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல இருக்கு. ப்ளூட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஆக்வரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும், இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா நெப்டியூன் கைரானும் இருக்கிறத ஒரு மேஜிக்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேஜிக்கல் ட்ரையாங்கிள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் சைட்ல ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணுது. ஆனா பர்சனல் சைட்ல ஃபேமிலியா இருக்கட்டும், லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இதுல மட்டும் சின்ன சின்ன பிரேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஈகோனால, புரிதல் இல்லாத தன்மையினால நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னர் கிட்ட தப்பான ஏதாவது வார்த்தைகள் வந்து விடாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த லவ் மற்றும் ஃபேமிலி இந்த 2 விஷயமே ரொம்ப ஈவனா கொண்டு போயிடலாம். உங்களுடைய வார்த்தைகள்ல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. இந்த மேஜிக்கல் ட்ரையாங்கிள் இந்த மந்த் உங்களுக்கான நிறைய மேஜிக் கொடுக்க போது, இந்த மேஜிக் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க நம்பினா மட்டும்தான் கண்டிப்பா நடக்கும். இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன், பழைய ஹீல் எல்லாருமே வந்து ஊன்ஸ் எல்லாமே ஹீல் ஆகிறதுக்கு டைம் கொடுத்தீங்கனாலே புதுசா நிறைய அபண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கான மந்தா இந்த மந்த் உங்களுக்கு அமைய போகுது. அதோட சேர்த்து வந்து பாக்குறப்ப பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இந்த ஏஜ்ல இருக்கீங்க, புதுசாக நான் ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன், நான் ஏன் இன்னொருத்தவங்ககிட்ட போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் இந்த மாதம் நிறைய ஐடியாஸ் வரும். இந்த ஐடியாஸ்லாம் யாருனால கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்யூரினால கிரியேட் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சுக்கிரன் கேதுவுடைய கன்ஜெக்ஷன் கூட வந்து சூரியன் வரப்போறாரு. ஒரு மாதிரி இவங்கெல்லாம் தேவையில்லாத கிரகங்கள்லாம் கன்ஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ட்ரீம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஹையா இருக்கும். ஆனா ரியாலிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகாம இருக்கக்கூடிய இடத்த எப்படி மேட்ச் பண்ணலாம், பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் மட்டும் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா ரொம்ப எக்ஸலண்டா இந்த மந்த் அமைய போது. இப்படி பாக்குறப்ப ஓவராலா பாசிட்டிவா தானே இருக்கு. ஒரு 70% வரைக்குமே பாசிட்டிவிட்டி இருக்கு. இதை முறையா சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஜென்சி கிட்ஸ் வாழ்க்கையில அடுத்த கட்டம் முன்னேற்றம் அடையலாம். இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான், உங்களுடைய ராசி லக்னத்துக்கான ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கும். ஆனா ரியல் டைம்ல எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு சார், என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லை சார் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அந்த வேலையை விட்டுலாமா அப்படின்னு யோசிக்கிறேன், வேலையை விட்டா மந்த்லி இன்கம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ள இருக்கு, ஏன்னா இஎம்ஐஸ் இருக்கு, நான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை வந்து ஓவர்சீஸ் போகலாமா, இல்லை வந்து நான் வந்து வேலையை குவிட் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப்ல இந்த லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார், அது சக்சஸ் ஆகுமா, வீட்டில் எப்படி சொல்லலாம், இந்த டைம் சொல்றதுக்கு சரியா இருக்குமா, வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா, பேரண்ட்ஸோடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு, என்னுடைய மேரேஜ் பத்தி எங்க அப்பா அம்மா பேசவே மாட்டாங்க, எனக்கும் நாள் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களெல்லாம் நீங்க இருக்கலாம். இப்படிலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உடனே என்ன பண்ணணும் தெரியுமா, www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்குமான கன்சல்டேஷன்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க வந்தா மட்டும் போதும், உங்களுக்கான தெளிவான பாதை அப்படிங்கறத கொடுக்கறதுக்கு எங்க சைட்ல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தயாரா இருக்கிறோம். இதை முறையா வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? அப்கமிங் மந்த்ஸும் இதே மாதிரி ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன்ல உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்களுக்கு இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.